Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சார், விழுப்புரம் விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தை பிரைவேட் ஸ்கூலில் இறந்து போயிருக்கு. இப்போ இந்த ஸ்கூல் தரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த ஸ்கூலில் பெருசாக எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அங்கே நல்லா தெளிவாக தெரியுது, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், எந்த வசதியும் இல்லாத அரசு பள்ளியில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நம்ம பார்க்கல. எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய, எல்லா பணத்தையும் எல்லாத்துக்கும் பணம் காசு வாங்கக்கூடிய ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அவங்க வந்து அந்த குழந்தை விழுந்ததாக காட்டக்கூடிய அந்த செப்டிக் டேங்க் பாருங்க, அது எப்படி இருக்குன்றத பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப துருப்பிடிச்சு போய் தான் இருக்கு. அந்த துருப்பிடிச்சு போகிற அந்த செப்டிக் டேங்க்கு மேலே ஒரு ஹைட்டான ஒரு செவுரு இருக்கு. அந்த செவுரை மூடுறதுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை அதில் விழுந்து இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா ஏதோ குச்சியும் கயிறு விட்டு எடுக்கிற மாதிரி தான் காட்டுவாங்களே தவிர அதில் குழந்தை வரா மாதிரி ஒரு சீனும் இருக்கவே இருக்கு. இப்போ தப்பு நடந்தா இந்த ஸ்கூல்லாம் மறைக்க பாக்குறாங்களே தவிர எல்லா இடத்துலயுமே சார், ஸ்கூல் மட்டும் கிடையாது. காலேஜ்ல இருந்து நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்ல ஆரம்பிச்சு நீங்க எந்த இடத்துல ஸ்கூல் இன்ஸ்டிடியூட்டை விட்டுட்டு ஒரு வேலை பார்க்குற நிறுவனம் கூட பாருங்களேன், பொதுவா அவர்கள் பெயர் தவறாக வெளியில வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறது இருக்குல்ல. இதுதான் இந்த உலகத்தோட ரொம்ப கேவலமான செயல். அவர்கள் தான் முதல்ல தூக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய கொலையாளிகள். ஒருவேளை அந்த குழந்தைய நீங்க வந்து செப்டிக் டேங்க்லயே வந்து எடுத்திருந்தீங்கன்னா, செப்டிக் டேங்க்ல இருந்து அந்த குழந்தைய மீட் எடுக்கிற வீடியோ எடுக்கணுமா இல்லையா? ஒரே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றீங்க, என்னது, குழந்தைய நீ ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க உடனே கூட்டிட்டு போறோம் அப்படின்றத மட்டும் நீ வீடியோ காட்டுற. அது எல்லாரும் பண்ணுவாங்க. சரி, இன்னைக்கு பேசுற நாம எத்தனை வருஷங்கள் பேச முடியும்? மேபி கமாண்ட்ல ஸ்ரீமதியோட இதுவாச்சுன்னு வேணா சொல்ல முடியுமே தவிர இன்னைக்கு இந்த 3.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? நீ அன்னைக்கு அந்த குழந்தை ஏதோ பாலியல்லாம் பொய்ய சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு அஃபேர் இருந்ததுன்னு என்னென்னவோ சொல்லி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி அந்த பொண்ணோட குடும்பம் அதை பத்தி பேசவே முடியாத அளவுக்கு அவங்களோட குடும்பத்தோட வாயை அடைச்சு உடச்சு உட்கார வச்சிட்டீங்க. 3.5 வயசு குழந்தை அந்த மாதிரி சொல்லுவீங்களா? சரி, எவ்வளவு பொய்கள் அங்க நடந்திருக்கு பாருங்களேன். கால் பண்ணல, அவங்க வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, மற்றவங்களுக்குலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து லீவ் விட்டுருக்காங்க. அப்ப அந்த ஃபேமிலியை மட்டும் உனக்கு என்ன? இப்ப கூட பெருசா அந்த ஸ்கூல் மேல பெருசா ஆக்ஷன் எடுத்த மாதிரி வரல. காரணம் என்னன்னா விசாரணை கமிஷன் இதுன்றாங்க. நான் ஓப்பனா ஒரே வார்த்தை கேட்கிறேன், இது யாரோ ஒரு ஐஏஎஸ் ஓட குழந்தையோ, ஐபிஎஸ் ஓட குழந்தையோ, அல்லது எம்எல்ஏ ஓட குழந்தையோ, மினிஸ்டரோட குழந்தையோ இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா? நீங்க எத்தனை குழந்தைகள் நீங்க இப்படியே பறி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க? சார், இந்த ஸ்கூல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஆக்ஷன் எடுக்காம அப்படியே போயிட்டு இருக்குன்னு சொல்றல, அந்த ஆக்ஷன் எடுக்காத விஷயங்கள் நடக்கிறதுனாலதான் கள்ளக்குறிச்சி மாதிரி ஒருத்தர் 100 பேர் வந்து அங்க வந்து ரகலை பண்றோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விழுப்புரம் விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தை பிரைவேட் ஸ்கூலில் இறந்து போயிருக்கு. இப்போ இந்த ஸ்கூல் தரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த ஸ்கூலில் பெருசாக எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. இந்த கேஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், எப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு நம்ம நம்ப முடியும்? முதல்ல அங்கே நல்லா தெளிவாக தெரியுது, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், எந்த வசதியும் இல்லாத அரசு பள்ளியில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நம்ம பார்க்கல. எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய, எல்லா பணத்தையும் எல்லாத்துக்கும் பணம்னு வாங்குற போடுற ஷூல இருந்து, சாக்ஸ்ல இருந்து, தலைமுடியில் வைக்கிற கிளிப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் காசு வாங்கக்கூடிய ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல அவங்க வந்து அந்த குழந்தை விழுந்ததாக காட்டக்கூடிய அந்த செப்டிக் டேங்க் பாருங்க, அது எப்படி இருக்குன்றத பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப துருப்பிடிச்சு போய் தான் இருக்கு. அந்த துருப்பிடிச்சு போற அந்த செப்டிக் டேங்க்கு மேலே ஒரு ஹைட்டான ஒரு செவுரு இருக்கு. அந்த செவுரை மூடுறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த வாலை க்ளோஸ் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. சுத்தி வேலி வச்சிருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல வேலி வச்சா வைப்பாங்க, வேலி எப்படி தள்ளனா விழுந்துரும். வேலி வந்து இட்ஸ் நாட் அ ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல். அது வந்து ஒரு மரம் வெட்டுறீங்க, இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து இந்த ஆடு மாடு மேயாமல் இருக்கிறதுக்கு வைக்கிறது, மனுஷனுக்காக வைக்கிறது. 3.5 வயசு குழந்தைக்கு ஒரு 13 கிலோ ஹைட் இருக்காது, வெயிட் இருக்காது. அப்போ அந்த குழந்தை லைட்டாக சாஞ்சா விழாதுன்றது கூட தெரியாதா என்ன? அப்போ வந்து எல்லா விஷயமும் அவங்க பிளான் பண்ணுறாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை அதில் விழுந்து இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா ஏதோ குச்சியும் கயிறு விட்டு எடுக்கிற மாதிரி தான் காட்டுவாங்களே தவிர அதில் குழந்தை வரா மாதிரி ஒரு சீனும் இருக்கவே இருக்கு. குழந்தைய கூட்டிகிட்டு வண்டியில் ஏற்றுவாங்களே தவிர ஏன் ஆம்புலன்ஸ் கால் பண்ணல? ஆஸ் பர் த ப்ரொசீஜர்ஸ் உனக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும், ஏதாவது வேணும்னா 10 வாட்டி அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ளே ஓட முடிச்ச உங்களுக்கு ஏன் ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி சொல்ல முடியல? அப்போ ஆம்புலன்ஸ் கால் பண்ணி தான் அது 2 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வராதான்? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸில் ஆம்புலன்ஸ் வரும். அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தா இன்னும் வெளியில் வந்துடும்ன்றதுனால ஆம்புலன்ஸில் அவங்க பண்ணல. ஏன்னா ஆம்புலன்ஸ் அரசு மருத்துவமனைக்கு தான் கூட்டிட்டு இப்போ ஒரு தப்பு நடந்தா இந்த ஸ்கூல்லாம் மறைக்க பார்க்குறாங்களே தவிர எல்லா இடத்துலையுமே சார், ஸ்கூல் மட்டும் கிடையாது. காலேஜ்ல இருந்து நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்ல ஆரம்பிச்சு நீங்க எந்த இடத்துல ஸ்கூல் இன்ஸ்டிடியூட்டை விட்டுட்டு ஒரு வேலை பார்க்குற நிறுவனம் கூட பாருங்களேன், பொதுவா அவர்கள் பெயர் தவறாக வெளியில வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறது இருக்குல்ல. இதுதான் இந்த உலகத்தோட ரொம்ப கேவலமான செயல். அவர்கள் தான் முதல்ல தூக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய கொலையாளிகள்.
எப்போ ஒருத்தவன் தான் இடத்துல நடக்கிற பிரச்சனையை வெளியில சொல்லாம அதை மறைக்க நினைக்கிறானா அவனை தவிர பெரிய கொலைவாளி வேற எதுவுமே இல்லை. இவன் வந்து இவனை காப்பாத்துக்க உசுரை கொலை பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எப்படி தெரியுமா, இவங்களே காப்பாத்துறதுக்காக மொத்தம் ஒரு நியாயத்தையே கொலை பண்றாங்க. நீதிமன்றங்கள் இருக்கிறதே நியாயத்தை காப்பாத்துறதுக்கு அப்படின்னா அப்ப இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணா, பணம் செலவு பண்ணா, ஒரு கட்சிக்காரர்களோட இதுவை கொண்டு வந்தா, அல்லது நான் எனக்கு தெரிஞ்ச IAS IPS யாராவது வச்சிருந்தா என்னன்னா பண்ணிட முடியும்ன்றது இருக்குல்ல, முதல்ல அது இந்த இடத்த வந்து உடைக்கணும். இந்த பிரச்சனையை தான் இவங்களை தூக்கி விடுது சார். அவங்க ரொம்ப தெளிவா அந்த பேரண்ட்ஸ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா 2 குழந்தை அந்த ஸ்கூல்ல இருக்கு. ஒரு குழந்தை இந்த 3 வயசுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை, LKG படிச்சுட்டு இருக்க குழந்தை. 1ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய இன்னொரு குழந்தை இருக்கு. அவங்க பெரியம்மா, அதாவது இவங்க இந்த குழந்தையோட பெரியம்மாவோட குழந்தையும் இருக்கு. அப்ப அவங்க பெரியம்மா தான் தினமும் ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து குழந்தைய விடுறதும் போறதுமா இருக்காங்க. எல்லாருக்கும் கால் போயிருக்கு. எல்லாருக்கும் கால் போய் ஸ்கூல் வந்து இன்னைக்கு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, எல்லாரும் குழந்தைய கூட்டிட்டு போங்க. எப்படி எல்லா குழந்தையும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு கூப்பிடல. இந்த அம்மா இவங்க 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை இருக்கிறதுனால இவங்களுக்கு கால் போயிருது. இவங்க என்ன பண்றாங்க, இந்த 3 LKG படிக்கிற அந்த குழந்தையோட அந்த பொண்ணோட கிளாஸ் ரூம்ல முதல்ல போறாங்க. முதல்ல போய் என்ன பண்றாங்கன்னா, எங்க பாப்பா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு வந்தாளான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, பாப்பா ஸ்கூலுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய நடந்திருக்கு. உன் கிளாஸ் டீச்சரா இருக்கக்கூடிய உனக்கு உன் குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு நீ சொல்றனாலே போய் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு இருக்குமா? அதை எப்படி மறைக்க பாக்குறாங்க சார்? ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு, அதை பெத்தவங்க கிட்ட சொல்லணும்னு கூட தெரியாது. குழந்தை இறந்துருக்குமான்னு தெரியாது. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து எதையாவது பம்பிங் பண்ணி உசுர குழப்பத்துக்கு கொண்டு வந்துட்டு, பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டுருச்சு, குழந்தைக்கு திடீர்னு வந்து ஏதோ மூச்சு திணறல் வந்துருச்சு, அதனால நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம்னு ஒரு விஷயத்த சொன்னா, அங்கிருந்து அந்த ஹாஸ்பிட்டல் சார், நான் ஒரு எஜுகேஷனலிஸ்டா ஸ்பீக்கரா ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கேன். 1500 ஸ்கூலுக்கு மேல விசிட் பண்ணியிருக்கேன். There are so many schools having a very good infrastructure. நான் எல்லா ஸ்கூலையுமே குறை சொல்ல விரும்பல. பட் தவறு பண்ணக்கூடிய இடத்துல ஒரு மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், அல்லது அந்த ஒரு இதுவா இருக்கட்டும், அவர்கள் மறைக்க நினைக்கிற எதுவாக இருந்தாலும் தவறானவர்கள் தான். யாரையுமே நீங்க இது பண்ணவே கூடாது. நீங்க அந்த ஸ்கூல்ல இருந்து என்ன பண்ணிருக்கணும், முதல்ல அந்த குழந்தை வந்து நீங்க சொன்ன மாதிரியே விழுந்துருக்கட்டும் சார். விழுந்தா என்ன பண்ணிருக்கணும், அவங்க பேரண்ட்ஸ்க்கு உடனே கால் பண்ணி உங்க குழந்தை விழுந்துருச்சுங்க, நாங்க மீட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக பாக்குறோம், நீங்க எங்க இருந்தாலும் கிளம்பி வந்துருக்கு. முதல்ல இன்ஃபர்மேஷனை அவங்க பேரண்ட்ஸ்க்கு முதல்ல சொல்லுங்க. 2வது போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க, இதுக்கெல்லாம் ஒரு ஆள் வச்சிருக்கீங்கல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன், ரிசப்ஷன், ஆஃபீஸ், லொட்டு லொசுக்கு, ஃபீஸ் வாங்குறதுக்கு, பில்லு கட்டுறதுக்கு, வெளியில போய் நிற்று முட்டி போட வைக்கிறதுல இருந்து எல்லாம் உனக்கு ஃபெசிலிட்டி பண்ண தெரிஞ்ச உனக்கு அப்ப அது தெரியும். 3வது இந்த 2 இடத்துக்கும் தகவல் சொன்னதுக்கு அப்புறமா அந்த பேரண்ட்ஸை கரெக்டா கொண்டு போய் அந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்ற விஷயங்களை பாக்குறது. அப்ப இந்த 3 விஷயம் இருக்கும். ஒருவேளை அந்த குழந்தைய நீங்க வந்து செப்டிக் டேங்க்லேயே வந்து எடுத்திருந்தீங்கன்னா, நீங்க 4வதா பண்ண வேண்டிய விஷயம் என்ன, செப்டிக் டேங்க்ல இருந்து அந்த குழந்தைய மீட் எடுக்கிற வீடியோ எடுக்கணுமா இல்லையா? வீட்டு எடுக்கிற வீடியோ நீ எடுக்கவே இல்லை. அப்ப இதெல்லாம் ஒரே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றீங்க. என்னது, குழந்தைய நீ ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க உடனே கூட்டிட்டு போறோம் அப்படின்றத மட்டும் நீ வீடியோ காட்டுற. அது எல்லாரும் பண்ணுவாங்க, பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா கேள்வி கேட்பாங்க. இது மனிதாபிமானம் சார். நான் ரோட்ல யாராவது ஒருத்தர் பார்த்தா என் வண்டியில கூட்டிட்டு போவேன். நீ உங்க ஸ்கூல்ல இருக்கிறத அதுக்கு தானே கூட்டு போற சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குடும்பங்கள் அரசு பள்ளியிலையும் மெட்ரிகுலேஷன் மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கு. தன்னுடைய குடும்ப வறுமையில இருக்கு. அந்த வறுமையில என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு வகையில படிப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு இடம். 2வது, என்னால சாப்பாடு போட முடியல, காலையில ஃபுட்டும் மத்தியானம் சாப்பாடும் கொடுக்குறாங்கன்றதுக்காக சேர்க்கறதும் அரசு பள்ளியில பண்ணுவாங்க. 3வது ஒரு விஷயம் வந்து, என்னால சுத்தமா வாய்ப்பே இல்லைன்னு நிராகரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல இலவசமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பையாவது பயன்படுத்திக்கிறேன்றதுக்காக தான் அரசு பள்ளியை சூஸ் பண்றது. நீங்க அப்படியே பிரைவேட் ஸ்கூல்ல யூஸ் பண்ணி பாருங்க. என்ன நினைப்பாங்கன்னா, நானும் என் ஒய்ஃபும் வேலைக்குன்னு வெளியில போயிடுறோம், குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. அப்ப அந்த டீச்சர் ஒரு பேரண்டா இருந்து அந்த குழந்தைய அவங்க பார்த்துக்கணும், அவங்க கேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நீங்க ப்ரீகேஜியில் ஆரம்பிச்சு இந்த சின்ன சின்ன கீச்சஸ்ல ஆரம்பிச்சு கிட்ஸ் ஸ்கூல் போய் இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே பிரைவேட்டை நோக்கி நகர்றது. பணத்தை செலவு பண்றாங்க. தான் சம்பாதிக்கிற 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் பணத்துல 15,000 ரூபாய் வரைக்கும் மொத்தமா அந்த குழந்தைக்காகவே செலவு பண்றது. எதுக்குன்னா அந்த குழந்தை நல்லா வளரணுன்றதுக்காக தான் அந்த இடத்துல விடுறாங்க. 2வது, அந்த குழந்தை நல்லா படிச்சு பெரிய ஆளா வரும். 3வது, நிறைய இங்கிலீஷ் பேசுற திறமை அதுக்கு உருவாகும். 4வது, நிறைய வாய்ப்புகளை அந்த பிரைவேட் ஸ்கூல் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. 5வது, டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்து தான் நீ கவர்மெண்ட்டை விட பிரைவேட் ஸ்கூல்ல பெஸ்ட்னு சொல்லி நீ கூட்டிட்டு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு அந்த ஃபீஸை கட்டி நம்ம பசங்களோட வாழ்க்கையை உருவாக்குறீங்க. ஆனா அரசு பள்ளியில இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பாக்குறதே கிடையாது. ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல தொடர்ந்து நம்ம கள்ளக்குறிச்சியில நடந்த ஸ்ரீமதியோட மரணங்கள்ல இருந்து இன்னைக்கு பல மரணங்கள் முடிச்சவிக்கப்படாம அப்படியே நிக்குது. சரி, இன்னைக்கு பேசுற நாம எத்தனை வருஷங்கள் பேச முடியும்? மேபி கமாண்ட்ல ஸ்ரீமதியோட இதுவாச்சுன்னு வேணா சொல்ல முடியுமே தவிர இன்னைக்கு இந்த 3.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்?
நீ அன்னைக்கு அந்த குழந்தை ஏதோ பாலியல்லாம் பொய்ய சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு அஃபேர் இருந்ததுன்னு என்னென்னவோ சொல்லி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி அந்த பொண்ணோட குடும்பம் அதை பத்தி பேசவே முடியாத அளவுக்கு அவங்களோட குடும்பத்தோட வாயை அடைச்சு உடச்சு உட்கார வச்சிட்டீங்க. 3 வயசு குழந்தை அந்த மாதிரி சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? இப்போ என்ன லட்சணத்தில் அந்த ஒரு விஷயங்கள் நடக்குது? ஒரு அஃபீஷியல்ஸ் எவ்ரி 6 months ஒன்ஸ், கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் எவ்ரி 6 months ஒன்ஸ் தெர் ஆர் சம் ஸ்ட்ரக்சர்ஸ். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்க்குன்னு ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் இருக்காங்க, பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்குன்னு ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் இருக்காங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலுக்குன்னு ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் இருக்காங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் இருக்காங்க, எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் இருக்காங்க. அப்போ இவர்களோட வேலைகள் டியூட்டியெல்லாம் என்னன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சிஓஸ் டிஓஸ் இவங்க எல்லாருமே போய் இன்ஸ்பெக்ஷன் போய் அது என்ன நடந்திருக்குன்றதை பார்க்கணும். நான் பார்த்துருக்கேன் சார், நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஹையர் அஃபீஷியல்ஸ் மீட்டிங்கில் நான் ஒரு கெஸ்ட்டாக போயிருக்கேன். நான் போய் அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்ற ட்ரெஸ் செஷன் எடுத்திருக்கேன். அப்போ வச்சு செய்வாங்க. நீங்கள் சிஓவாக பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு கை கட்டி நீ ஏன் போய் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கலன்னு கேட்பாங்க. நம்ம அவ்வளோ சீக்கிரம் கவர்மெண்ட்டை குறை சொல்லிட முடியாது. நீ ஏன் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கல, நீ இன்னைக்கு டேட்ல ஃபைல் பண்ணியிருக்கணுமே, குறைஞ்சபட்சம் 15 ஸ்கூல் நீ விசிட் பார்த்துருக்கணுமே, இல்லைனா உங்க கண்ட்ரோலில் விசிட் பண்ணியிருக்கணுமே. அவ்வளோ லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க. ஒவ்வொரு மந்த் நடக்கிற மீட்டிங்லையும் கவர்மெண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவோம். ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸோட இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா, இது எதையும் கண்டுக்கிறது இல்லை. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸோட இருக்கக்கூடியவங்க எதையுமே கண்டுக்கிறது இல்லை. அப்போ இவர்களோட அஜாக்கிரதை அந்த மேனேஜ்மெண்ட் இங்கே 50,000 வாங்கலாமா, 1 லட்ச ரூபா வாங்கலாமா, 2 லட்ச ரூபா வாங்கலாமான்னு யோசிக்க தெரிஞ்சவங்களுக்கு இது எப்படி நம்ம வந்து இங்கே குழந்தை விழுந்துருமா, இது வந்து சரியான இடம் தானா, இது வெளியில் போகாம பார்த்துக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை கவனிக்கிற எண்ணம் கிடையவே கிடையாது. காலையில ஒரு குழந்தை ரெஸ்ட் ரூம் போயிருக்கு, 3 மணி வரைக்கும் அந்த குழந்தை திரும்ப வந்துடான்னு கூட அந்த கிளாஸ் டீச்சருக்கு தெரியல முடியாம எப்படி, அதெல்லாம் கதை, இதெல்லாம் கட்டுக்கட்டுற கதை சார். அதுதான் சொல்றேன், ரெஸ்ட் ரூம்க்கு ஒரு குழந்தை போச்சுன்னா என்ன பண்ணணும், கூட ஆயமா ஒருத்தர் போட்டு அந்த குழந்தை ரெஸ்ட் ரூம் போறதா இருக்கட்டும், அந்த குழந்தை வாமிட் பண்றதா இருக்கட்டும், அந்த குழந்தை யூரின் போயிட்டதா இருக்கட்டும், எது நடந்தாலும் பாத்துக்கிறது ஆயமாவோட வேலை. அந்த ஸ்கூலோட ஆயமா என்ன சொல்றாங்க தெரியுமா, இதெல்லாம் என் வேலை கிடையாதுன்னாங்களாம். இதெல்லாம் என் வேலை கிடையாதுன்னாங்களாம். இன்னைக்கு வந்து என்ன காரணத்துக்காக சார் இதெல்லாம் வந்து எஜுகேஷனும் மெடிக்கலும் இந்த உலகத்துக்கு நாம சமூக பணிக்காகவே நம்மளை அர்ப்பணிக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சார். 10,000 ரூபாய் 20,000 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறதுக்காக நீங்க டீச்சராவோ அல்லது ஒரு ஆயமாவோ இல்லை. ஒரு அப்பா அம்மாவோட ஸ்தானத்துல நீங்க எல்லா இடத்துலையுமே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றதுக்கான காரணமே வந்து ஒரு இடத்துல அந்த தெய்வத்துக்கு முன்னாடி உன்னை வந்து பாக்குறாங்க அப்படின்னா அதற்கு தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம். அந்த இடத்த நீங்க அப்படி பார்க்காம ஒரு பிசினஸ் கமர்ஷியல்ல இருக்க மாதிரி 10ஓட 11 இன்னைக்கு ஒருவே நீ போவ, நீ பணம் கட்டினா நான் உனக்கு இதுவா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உலகம் சத்தியமா உருப்படாது. இன்னைக்கு அந்த குழந்தையோட உசுரை நீங்க வந்து நிறுத்திட முடியுமா? இதே வந்து நீங்க அதே இடத்துல உங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ரெப்யூட்டேஷன் ஏதாவது ஒன்று போச்சுன்னா நீங்க எப்போ டிஃபர்மேஷன் கேஸ்ல இருந்து என்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க? அப்ப அந்த குழந்தையோட உசுருன்னு ஒன்று போயிருக்கிற இடத்துல நீங்க என்ன பேச முடியும்? சார் எவ்வளவு பொய்கள் அங்கே நடந்திருக்கு பாருங்களேன். கால் பண்ணல, அவங்க வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, மற்றவங்களுக்குலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து லீவ் விட்டுருக்காங்க. அப்போ அந்த ஃபேமிலியை மட்டும் உனக்கு என்ன நோஞ்சா மாதிரி நின்றுட்டு இருக்கா என்ன? அடுத்து அந்த பொண்ணோட உடம்புல இருந்து கழிவுநீர்கள் இருக்குன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போ இந்த கழிவுநீரும் இந்த அவங்க சொல்லி விழுந்ததா சொல்லக்கூடிய அது ரெண்டும் ஒன்னா அப்படின்ற கேள்வி வருது. ரெண்டாவது, அந்த பொண்ணோட உடை ஈரமாக இல்லை அப்படின்றத பேரண்ட்ஸ் சொல்றாங்க. சேரே இல்லைல்ல, சாக்கடை ட்ரைனேஜ்ன்றது என்ன மாதிரி சிஸ்டம் அது? அப்போ அது வந்து ஒன்று இல்லை. மூணாவது, ஒரு இதுவே இருந்துக்குன்னு வச்சுக்கோங்க, செப்டிக் டேங்க்லேயே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அவங்க எடுத்துக்கலாம். அப்போ வாட்ச்மேன் இல்லையா? கண்காணிக்கிறதுக்கு சிசிடிவி கேமரா இல்லையா? சிசிடிவி கேமரா எதுக்கு? நடந்து முடிச்ச உடனே பார்க்கறதுக்கா? லைவ்ல ஒரு மனுஷனால போய் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுன்றதுக்காக ஒட்டுமொத்தமாக சர்வலைன்ஸ் கேமராவை செட் பண்ணி அதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு போட்டு இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, எந்த இடத்துல எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் தேவைப்படுது, எங்கே நம்ம போய் வேலை பார்க்க முடியும்னு பார்க்கறதுக்கு தான் சிசிடிவி சார். முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் பண்ணா, இவன் திருடினா, இவன் கற்பழிச்சான், இவன் கொள்ளையடிச்சான்னு சொல்றதுக்கா சிசிடிவி? அப்படி சொல்றதுக்கு எதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கணும்? சரி, இது வந்து ஒரு பெரிய சவுக்கடி மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அது பள்ளிகளாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், நிறுவனங்களாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே தன்னை நம்பி வரக்கூடியவர்களை நீ பாதுகாக்குவதற்கு இந்த பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள்ஸாக மாறும். இதே விழுப்புரம்ல நானும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு நான் கெஸ்ட்டாக போயிருக்கேன். ஒவ்வொரு இடத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் பாரு, இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன நடந்திருக்குன்னு உன்னால சொல்லிக்க முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குன்னு உனக்கு தெரியுது. 10 வருஷமா 20 வருஷமா 50 வருஷமா அந்த இடம் அப்படிதான் இருந்திருக்கு. அப்ப 50 வருஷமா நீ அதை பத்தி பேச முடியல. பேசுறதுக்கு ஒருத்தன் வந்திருப்பான், என்ன சொல்லியிருப்பான், இது ரொம்ப புதரா இருக்கு சார், இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்க, இந்த இடத்த நம்ம ஏதாவது ரெடி பண்ணுவோமா, கிளீன் பண்ணுவோமா? ஏன் சார் அந்த இடத்த கிளீன் பண்ணி ஒரு மியாவாக்கி ஃபாரஸ்ட் உருவாக்குங்களேன், இடமே இல்லாம இருக்குல்ல, பண்ணுங்களேன். ஏன் புதரை வந்து சரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? அப்ப இதை ஒருத்தன் ப்ரொபோஸ் பண்ணிருப்பான். அப்பெல்லாம் இந்த மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காது. எவ்வளவு கேசஸ் நடக்குது, ஆனாலும் ஸ்கூலோ காலேஜஸோ இந்த ஆக்ஷன் எடுக்க பண்றது இல்ல. இன்னைக்கு வந்து இந்த விஷயங்களை நீங்க சரியா கண்ட்ரோல்ல வைக்க முடியாம இருந்ததுனால தான் ஒரு பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் எப்படி ஒரு விஷயத்த வந்து ஆண் பெண்
எஜுகேஷனுக்கான விஷயங்களை நீங்க சொல்லிக் கொடுக்காம இருந்ததுனால தான் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியை தாண்டி இந்த மாதிரி ஸ்கூல்ஸை தாண்டி காலேஜ் தாண்டி வெளில போய் பாருங்க, ஆப்போசிட்ல இருக்க காந்தி மண்டபத்திலே ரொம்ப கேவலமா பசங்க இருப்பாங்க. இப்ப கூட பெருசா அந்த ஸ்கூல் மேல பெருசா ஆக்ஷன் எடுத்த மாதிரி வரல. காரணம் என்னன்னா விசாரணை கமிஷன் இதுன்றாங்க. நான் ஓப்பனா ஒரே வார்த்தை கேட்கிறேன், இது யாரோ ஒரு ஐஏஎஸ் ஓட குழந்தையோ ஐபிஎஸ் ஓட குழந்தையோ அல்லது எம்எல்ஏவோட குழந்தையோ மினிஸ்டரோட குழந்தையோ இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா? கண்டிப்பா இப்படி பண்ண மாட்டாங்க. அப்ப பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஸ்கூல்ல ஒரு குழந்தை படிக்க போனா முழுக்க முழுக்க ஸ்கூல் தான் அதுக்கு பொறுப்பு. சார் 5 வயசுக்குள்ள குழந்தைங்களை ஸ்கூலுக்கே கொண்டு வராம ஒரு குடும்பத்தோடு இருந்து வாழ வேண்டிய சூழ்நிலையை வாழ வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிற நாம இன்னைக்கு நம்மளோட வறுமையின் அடிப்படையிலையும் நம்மளோட வாழ்க்கையை உயர்த்தணுன்ற அடிப்படையிலையும் குழந்தைய கூட்டிட்டு போய் அங்க சேர்த்துட்டு இறந்துட்டு நிக்கிறதுக்கு எதுக்கு சார் அந்த வாழ்க்கையை நான் வாழணும்? இப்படி ஒரு இடத்த நீ என்ன வேணா பண்ணிட்டு போவடா, நான் வந்து என்னை கேட்க முடியாது ஏன்னா நான் பெரிய ஆள் அந்த இடத்துல அப்படின்னு நீ சொல்றத வந்து என்னால கொஞ்சம் கூட அக்செப்டே பண்ணிக்க முடியல சார். அந்த குழந்தைக்கு நீங்க என்ன சொன்னாலும் ஈடு நீங்க கொடுக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் நீங்க இப்படியே பறி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க சார். இந்த ஸ்கூல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஆக்ஷன் எடுக்காம அப்படியே போயிட்டு இருக்குன்னு சொல்றல, அந்த ஆக்ஷன் எடுக்காத விஷயங்கள் நடக்கிறதுனால தான் கள்ளக்குறிச்சி மாதிரி ஒருத்தர் 100 பேர் வந்து அங்க வந்து ரகலை பண்றோம், 1000 பேர் வந்து உடைக்கிறான். ஏன் வந்து ஒரு பப்ளிக் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்கன்னு நீங்க யோசிக்கணும்ல. சட்டம் ஒரு மனிதன் கையில் எடுக்கிறானா சட்டம் செய்ய வேண்டிய வேலைகள் நடக்காம இருக்கிறதுனால சட்டம் தன்னுடைய கையில் எடுத்துக்குது. அவங்க சொல்றாங்க, போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க, அவர் சொல்ற நாங்க ஆக்ஷன் எடுப்போமா பார்த்துப்போமான்னு அந்த போலீஸ் வந்து சொல்றாங்க. என்னதான் அந்த போலீஸ் சொன்னாலும் அந்த போலீஸால ஷூரிட்டி கொடுக்க முடியுமா? அந்த 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 மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்பேற்பட்ட தண்டனை கிடைக்கும் நீங்க ஷூரிட்டி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்க முடியும். ஏன்னா உனக்கு அடுத்து ஒருத்தர் இருக்காங்க, அடுத்து உனக்கு அப்புறம் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் கோர்ட்டுன்னு இருக்கு, அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் அட்வொகேட்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். எவ்வளோ விஷயங்கள் தான். அப்போ ஒரு என்னடா பண்ண ஓப்பனப்பாக டிரான்ஸ்பரன்சி ஒரு திட்டம் இருக்குன்றது. நீங்கள் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்த எஃப்ஐஆர் ரெலவெண்ட்டான ஒரு சில நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அந்த விஷயத்தை பற்றி நம்ம எல்லாரும் வேணான்னு பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்க்கு அப்புறம் அதை பற்றி எல்லாரும் அது இருந்ததுனால தான் எல்லாத்தையும் வந்து சென்ட்ரலைஸ்ட் ஆக்கப்பட்டிருக்குன்னு நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இப்படிதான் சார் நமக்கு கிடைக்கிற உரிமைகளும் நமக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரங்களும் நான் எனக்கு என்னென்னலாம் உரிமைகள் இந்த உலகத்தில் இருக்குன்றதே தெரியாமல் மடக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு அங்கீகாரமும் நமக்கு என்ன இருக்குன்றதே தெரிஞ்சுக்காம நம்ம அப்படியே அடக்கி இன்னைக்கு இந்த விழுப்புரம் எல்கேஜி குழந்தை மாதிரி ஒவ்வொரு ஒசூரியுமே நம்ம பறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம தடுக்கணும் அப்படின்னா அரசாங்கம் தன்னுடைய கடமைகளை முழுமையாக செய்யணும். அதே சமயம் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், நம்மளை நம்பி வரக்கூடிய குழந்தை நம்மளோட குழந்தை, அது சேட்டையே பண்ணட்டும், அது கேடுகெட்டத்தனத்தில் இருக்கட்டும், அது ரொம்ப தவறான எண்ணங்களில் கூட இருக்கட்டும், ஆனால் அந்த குழந்தைகளை எல்லாம் சரி செய்யறதற்காக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த குருகுல மாதிரியான ஒரு கல்வின்ற மனசாவோட அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த உலகம் நல்ல மனிதர்களையும் நல்ல எண்ணங்களையும் உருவாக்கிட்டே இருக்கும். ரொம்ப நன்றி சார். Thank you. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.